பிறகு மக்கள் 7 ஆண்டுகள் தங்கியிருப்பார்கள். அன்று எந்த இருவருக்குமிடையேயும் பகையுணர்வு இருக்காது. பிறகு அல்லாஹ் ஷாம் சிரியா நாட்டின் திசையிலிருந்து குளிர்ந்த காற்று ஒன்றை அனுப்புவான். அப்போது பூமியின் மீது தமது உள்ளத்தில் கடுகு மணியளவு நன்மை அல்லது இறை நம்பிக்கை ஈமான் உள்ள எவரது உயிரையும் அது கைப்பற்றாமல் விட்டு வைக்காது. எந்த அளவுக்கென்றால் உங்களில் ஒருவர் மலைக்கு நடுவே நுழைந்து விட்டாலும் அங்கும் அது நுழைந்து அவரது உயிரை கைப்பற்றும். இவ்வாறு அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன். மேலும் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிறகு தீமைகளை நோக்கி விரைந்து செல்வதில் பறவைகளையும் குணத்தில் மிருகங்களையும் ஒத்த தீய மனிதர்களே எஞ்சியிருப்பார்கள் இந்த உலகத்தில். அவர்கள் எந்த நன்மையையும் அறியவும் மாட்டார்கள், எந்த தீமையையும் மறுக்கவும் மாட்டார்கள். அப்போது அவர்களிடையே ஷைத்தான் காட்சியளித்து, நீங்கள் எனக்கு பதிலளிக்க மாட்டீர்களா என்று கேட்பான்.